கடிடா வந்து சும்மா தான் வச்சுருக்கேன். முன்னே எழுந்துட்டேன். இல்லை எழுந்து ஒரு 10 நிமிஷம் ஆகுது. கேமரா வச்சு டே இந்த லைஃப்னா இப்படி தான் தூங்கி எழுந்திருக்கிறதெல்லாம் சேர்த்து காட்டணும் சொல்லி பிளான் போட்டேன். ஒரு சண்டேல சும்மா வெட்டியாக இருக்கிற நாளில் என்னோட டே இந்த லைஃப்பை தான் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். குட் மார்னிங் யூடியூப் அட் ஹோப்ஃபுல்லி ஆல் ஆர் குட். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:15 ஆகுது. கோலங்கள் சீரியல் 1507th எபிசோட் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்டா இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? டேய், உன் மரணத்துக்கு ஒரு சாட்சி கூட இல்லாம போயிடும்டா. ப்ரோஸோட ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிளாக் கலர் டிஷர்ட்டு, இந்த மாதிரி சண்டேஸில் தூங்கி எழுந்து 1 மணி நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறது, அப்போ தான் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேஸ்ட் ஆகும். வேஸ்ட் பண்ணிவிட்டு முளைச்சிட்ருப்பேன். என்னடா உனக்குள்ள இருக்கும் முன்னே நம்பி ஜூஜு ஒரு 4-5 வேலை மெயினாக வந்து நம்மக்கிட்ட இருக்கு. முதல் வேலை வந்து பார்த்தீங்கன்னா வெசல் வாஷ் பண்ணணும். நான் வந்து 2-3 நாளாக சாப்பிட்டு பாத்திரத்தெல்லாம் அப்படி தூக்கி சாப்பிட்டேன். ஸோ இப்போ அது எல்லாத்தையும் வாஷ் பண்ண போகிறோம். அது முடிச்சுட்டு தென் ரூமில் வந்து நிறையா துணி நான் போட்டு வச்சுருக்கேன். நான் துணி வந்து 1 வீக் போட்டது வந்து வீக்கெண்டில் மட்டும்தான் துவைப்பேன். ஸோ துணியும் துவைக்கணும். அண்ட் முக்கியமாக ரூமையும் வந்து 2 days பாத்திரம் விளக்காதனால வந்து பார்த்தீங்கன்னா 2 days ரூமையும் க்ளீன் பண்ண மறக்கலை. வேணுன்னே சோம்பேறித்தனத்தில் பட்டு தூங்கிட்டான். நான் கையில் படுவில் இப்படி கண்ணா பின்னான்னு போட்டு வச்சிருக்கேன். நம்ம வந்து ரூமை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ ரூம் மறுபடியும் பார்க்குறீங்களா? ரூம் டூரில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டேன். மறுபடியும் பார்த்தீங்களா, டீசெண்டாக இருக்கா இப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு க்ளீனாக. அண்ட் முக்கியமாக நம்ம இடம் க்ளீனாக இருக்கா. வெஸ்ல் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தான் போய் நான் வந்து தேவையான பொருட்கள் சாப்பிட்றதுக்குலாம் வாங்கலாம்னு நினச்சேன். ஸோ அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கடைக்கு போயிட்டு தான் நம்ம வேலையெல்லாம் முடிச்சிடணும். ஸோ சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டான ஒரு வே. அதனால தான் என்ன மாதிரி எப்படி கமலஹாசன் மாதிரி நான் கலராக இருக்கேன்றதுக்கான ரீசன் இது தான். ஃபோனில் ஸ்டோரேஜே இல்லை, நான் இஷ்டத்துக்கும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அண்டு லிப் பாமும் நான் போட்டுப்பேன். நான் லிப் பாம் போடுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, எங்கள் வீட்டில் என்னை பார்த்து சிகரெட் அடிக்கிறேன்னு கேட்குற அளவு என் உதட்டு கருப்பாக இருக்குது. ஐ எம் டீ டோட்டலர் ப்ரோஸ். ஸ்லீவ்லெஸோட போகிறேன். சீன் போடுறேன்னு நிற்கிறாங்க எல்லாரும். வாங்க நண்பர்களே, எல்லோரும் ஒன்றாக கடைக்கு போகலாம். வந்து பார்த்திங்கன்னா பால் அண்டு கார்ன்ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அண்ட் பருப்பி ஒரு 10 ரூபா எதுவும் வாங்கிட்டேன். எதுக்கு ப்ரோ தேவையில்லாத 2 வந்து அன்ஹெல்த்தி ஆச்சேன்னு கேட்டிங்கன்னா, நான் அப்படி தான் சில டைம் கிறுக்குத்தனமாக பண்ணிருப்பேன். ரூமுக்கு வந்தாச்சு. தென் நான் வந்து இப்போ பாத்திரம் வெசில் வாஷ் பண்ண போகிறேன். அண்ட் இன்னமும் ஏன்டா கேமரா மட்டமாக இருக்குன்னா சோம்பேறித்தனத்தில் ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பாத்திரம் விளக்கிட்டு தென் துணி ஊற வச்சுட்டு நான் வரேன். நேரங்கள் கழித்து தென்தனக்கத்தில் வெசல் வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ தான் வெசல் வாஷ் பண்ணி முடித்தேன். அந்த டைம் இஸ் நவ் ஸோ 10:59, அதாவது 11 மணி ஆக போகுது. இப்போ தான் வந்து பாத்திரம் விளக்க முடிச்சு துணி ஊற வச்சுட்டு மூஞ்ச கழுவிட்டு வந்தேன். நான் வெசல் வாஷ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மாஸ்க் போட்டு தான் நான் வந்து வெசல் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ், தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்குற பேர பசங்களாம் கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் இந்த மாதிரி வந்து வே ப்ரோட்டீன் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஷேக்கரில் போட்டு குடிச்சிட்டு 2 நாள் மட்டும் வச்சிடாதீங்க. தயவு செஞ்சு அப்போவே சோம்பேறித்தனப்படாமல் அலசி போட்டு தண்ணி ஊற்றி விட்டுருங்க. செம்ம கப்பு சாமி வாழ்க்கையில் அப்படி ஒரு நாத்தத்தை நான் ஸ்மெல் பண்ணதில்லை.
கஷ்டப்பட்டு மூக்க மூடி கஷ்டப்பட்டு இப்போ ஷேக்கரை கழுவுனேன். பிரேக்ஃபாஸ்ட் டைம் ப்ரோ. 11 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன். வாங்க சமைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முதல்ல தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கலாம். தி ஒன் அண்ட் ஒன்லி சாக்லேட் ஓட்ஸ். டாக்டர் சாய்ஸ் கிடையாது. யோகா பார் 1 ஸ்கூப் யோகா பார் சாக்லேட் ஓட்ஸ். சரி, நான் பிரேக்ஃபாஸ்ட் வரேன். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டொக்காமோ சூப்பர் சிங்கர் வந்து பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம வந்து என்னோடய வாய்ஸோட திறமையை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்படி தான் வந்து சண்டேஸில் வந்து தனியாக இருக்கிறதுனால பைத்தியம் மாதிரி பண்ணிட்டுருப்பேன். ஸோ பைத்தியம்லாம் நினச்சிடாதீங்க. தயவு செஞ்சு எட்மோட் மாஸ்ட். இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது நான் ரொம்ப அசிங்கப்பட போகிறேன்னு எனக்கே தெரியும். தரும் காடுகளை வேண்டாமோ தண்ணீர் தரும் கடல்கள் வேண்டாம் நான் உன்னை உறங்கவ பூமி வேண்டாம் தேவை எதுவும் தேவையில்லை தேவை எல்லாம் தேவதையே. இது போதும். ஸோ இந்த சாங் நான் பாடின இந்த லைனை கேட்டுட்டு சம் ஹிப்ஹாப் தமிழா ஆர் யுவன் சங்கர் ராஜா யாருக்காச்சும் பாடணும் உங்களுக்கு வந்து ஆள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா வந்து கூப்பிடுங்க. என்ன பண்ண போகிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து கொஞ்சோண்டு நம்ம ஹனி ஆட் பண்ண போகிறோம். சிக்கே பூம் பூம் சிக்கே பூம் பூம். ஹெல்த் ஃபார்மோட குக்கீஸ் அண்ட் க்ரீம் ஃப்ளேவர் வே ப்ரோட்டீன் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபாஸ்ட் அண்ட் அப்போட பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீனை யூஸ் பண்ணலாம். அப்படி அதுவும் இல்லை ப்ரோ, அதுக்கும் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஆமாம் ஆட்டமோட சாக்கோஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இப்போ நான் எதையுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் என்கிட்ட வந்து ஷேக்கர் நல்லபடியாக இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை நான் பண்ண போகிறது கிடையாது. நான் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்து வேடிக்கை பார்த்துட்டு துணி தைக்க போகணும். பிகாஸ் துணி ஊற வச்சுருக்கேன்ல. ஸ்மெல்ஸ் குட். நாட் பேட். நான் நினச்ச மாதிரி இல்லை, பட் இட்ஸ் குட். பட் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்குது. 12:40 ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம துணி துவைக்க போகிறோம். என்ன நண்பா, துணி துவைக்க போகலாமா? மொட்டை மாடியில் போய் துவைக்கலான்னு பார்த்தா அடிக்கிற வெயில பார்த்தா வெளியே கூட நிற்க முடியாது போல இருக்குது. அதனால் கீழே வந்து அழைச்சி மட்டும் போட்டு மேலே போய் காய போட்டுடலாம். அண்ட் நல்ல ஒரு வைப்பு கேட்கணுன்றதுக்காக ஏர்பாட்ஸ் மாட்டிருக்கேன். ஆரம்பிக்கலாமா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் இவ்வளோ நேரமாக துணியை துவச்சி செம்ம வைப்பாக இருந்து எகிரிட்டு சரி ஃபோன் எடுக்கலான்னு வந்து பார்த்தா நேரம் சார்ஜ் போட்டு சுவிட்ச் போட மறந்து போயிட்டேன். இட்ஸ் பிக்கஸ்ட் டிப்ரெஷன் இன் மை டேன்ற மாதிரி இருக்குது. கொண்டாட கழிச்சு வரேன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு. நேரங்கள் கழித்து. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 o'clock ஆகுது. நல்ல தூக்கம் வர மாதிரி இருக்குது. பட் அதை விட ரொம்ப பசிக்கிறதுனால ஸோ இப்போ ஏதாவது சமைக்க போகிறோம். அதாவது லஞ்ச் இப்போ சமைக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ மைண்டே வந்து ரொம்ப பேர்னான மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்து வச்சு நம்ம பாட்டை போட்டு சும்மா பாட்டே வந்து நம்ம சமைக்க போகிறோம். ஸோ நம்ம பாட்டு போட்டு கேட்க போகிறோம். தண்ணீர் பூவில் தமிழ் தபோடி பாட்டு கேட்க ரெடியா தங்கம்? என்னன்னா முன்ன இப்படி எடுத்துட்டு இருக்கேன். நன்ன கண்ணை மூடிட்டு குத்துங்க. அழகான பொண்ணை பார்த்து போயிடுங்கடா. பொண்ணு எல்லாம் மத்த பொண்ணுதான். மத்த பொண்ணு எல்லாம் இல்லை நம்ம பொண்ணுதான்.
ஆடு உனக்கு ஆடு விரும்பு பின்ன ஒளிச்சு போடு வயசு போனா வேற வயசு இல்ல விளையாடி பாடி பாடி மனக்கீர மல்லிகை பூ நம்ம மனசை எடுத்து சொல்லும் விளையாடி பாடி பாடி பாதி நாம் பாதி அடக்கிந்து புட்ட சிவஜாதி கத்தாழ கண்ணால குத்தாத என்ன சாப்பிட்டு வந்து பாக்குறேன். உட்காந்து அமேசிங் ஸ்பைடர்மேன் டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் அனிமேஷன் பார்த்துட்டு இருந்தேன். சரி அல்டிமேட் ஸோ எக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் சைடு வந்து பாயில் பண்ணிட்டேன். 4:45 ஆகுது பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக அதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு பரட்டணும். ஃபோன் வருது கரெக்டா. ஸோ அடுத்து எக்கும் ரெடி பண்ணியாச்சு. நான் ஃபோன் வந்துச்சுன்னு வச்ச கேப்லேயே வந்து கொஞ்சோண்டு எண்ணெயை போட்டு வெங்காயம் கொஞ்சம் மசாலா போட்டு இது பண்ணிட்டேன். நேரங்கள் கழித்து யோ பார்க்க எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேண்ணா. இப்போதான் குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டு வந்து இப்போ டைம் வந்து என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. தென் இப்போ தான் மேலே காயப்போட்ட துணியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். வந்துட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வரலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். மேபி அதை வீடியோ பண்ணலாம் எனக்கு தெரியல. ஸோ எடுத்தேன்னா அதையும் வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன். நைட் டின்னர் என்னன்னு தெரியல, காசும் இல்லை, வெளியே சாப்பிட்லான்னா செய்யறதுக்கும் எதுவும் கிடையாது. ஸோ நைட்டு பட்னி தான் போல இருக்கு. டேட்டா. இப்போ வெளியே போயிட்டு டீ குடிச்சிட்டு வந்துட்டேன். பட் டீ குடிச்சிட்டு சும்மா இல்லாமல் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா காசே இல்லை. பட் இருந்தாலும் தேவைக்கெல்லாம் காசு எதுக்கு, நாளைக்கு வாங்க வச்சு இந்த டயட்டுக்கு இருந்த காசை தூக்கிட்டு போயிட்டு தப்பான இடத்துல நின்று பேசிட்டேன்னு பார்த்துட்டிங்களா? அதை டயட்டுக்கு இருந்த காசை தூக்கிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 பரோட்டா ஒரு கல் தோசை சாப்பிட்டேன். அண்ட் 60 ரூபா முடிஞ்சு போச்சு. ஒரே மன வருத்தமாக இருக்குது. இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? சரி ஓகே, இதுக்கு மேலே நைட் ஆகிடுச்சு. நான் செஞ்ச விசில்ஸ் மட்டும் பாத்திரம் மட்டும் போயிட்டு நான் இப்போ கொஞ்சம் கழுவி வச்சுட்டு படுத்து தூங்க வேண்டியதை மட்டும்தான் வேலை. அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல மீட் பண்ண முறைன்னா அவங்க வேலை வரட்டாமாமே. டட்டா.